சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை, ஒரு சூப்பர் பவர் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ஆசையை குழி தோண்டி புதைக்கிற மாதிரியே ஏகப்பட்ட படங்கள் சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்கு வர ப்ராப்ளத்தை பத்தி. ஸோ அதே மாதிரியே தான் இன்னைக்கும் நம்ம ஒரு சீரீஸை பார்க்க போறோம். சூப்பர் பவர் இருக்கிற பசங்களெல்லாம் பிடிச்சு ஒரு இன்ஸ்டியூட்ல போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. எதுக்காக அந்த பசங்களை பிடிக்கணும், அந்த இன்ஸ்டியூட்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றது தான் முழு கதையே. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம தி இன்ஸ்டியூட்ன்ற ஒரு சீரீஸோடைய கதையை பார்க்க போறோம். மொத்தம் 8 எபிசோடு. இந்த ஒரே வீடியோலயே நம்ம முழுசா பாத்துறலாம். ஆனா கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. கதையோட ஆரம்பத்துல ஸ்கூல் படிக்கிற லூக்ன்ற ஒரு பையன் அன்னைக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் போல. மத்த பசங்க மாதிரி தான் இவரும் சாதாரணமா தான் இருக்காரு. எக்ஸாமையும் எழுத ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு லூக்கு கைய மேல தூக்க டீச்சரும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அவ்வளவுதான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற எல்லா கிளாஸ் பசங்களும் ஷாக் ஆகுறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஹால்வேல கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, நீ என்ன ஜீனியஸா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சா, அதுலயும் ஒரு பொண்ணுலாம் நான் எழுதுனது கரெக்டா அப்படின்னு டவுட் எல்லாம் கேக்குறாங்க. லூக்கும் கூலா தப்பு, அது ரொம்பவே ட்ரிக்கான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், லூக்கு மத்த பசங்க மாதிரி கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஆளு. அவர் வீட்டுக்கிட்ட ஃப்ரெண்டுங்க கூட பாஸ்கெட் பால் விளையாடும் பொழுது அவருடைய ஜெர்சி வந்து லைட்டா கிழிஞ்சிருது. ஐயோ அம்மா துவைக்கும் போது பார்த்தாங்கன்னா அடிப்பாங்களே அப்படின்னு பயப்படுறாரு இவரு. இந்த நேரத்துல டிம் அப்படின்ற ஒருத்தர் ஏர்போர்ட்ல பிளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு போலீஸ். ஆனா என்ன ஆகி போயிடுச்சு, பிளைட் டிலே ஆகுது. யாராவது ஒருத்தங்க வாலண்டியரா சீட்டை கொஞ்சம் விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டிம் அவரா முன்ன வந்து ஒரு $600 அதுக்கப்புறமா டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு பார்கெயின் பண்ணி அவரோட சீட்டை கொடுத்துட்டு இவரு வெளியே வந்துடுறாரு. சோ ரோட்ல நின்னுகிட்டு லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு வர ஒரு லேடி ஒருத்தங்க ஸ்டாப் பண்றாங்க. உனக்கு நான் லிஃப்ட் கொடுக்குறேன், ஆனா நீ ரேபிஸ்ட் சைக்கோலாம் கிடையாதுல. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த லேடி வந்து புக்கை வந்துட்டு டெலிவரி பண்றாங்க போல. சோ இந்த புக்கெல்லாம் நான் டெலிவரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நீ போகிற இடத்துல நானே உன்னை போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லி அந்த ட்ரக்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எங்க நைட் டைம் ஆகுது. நம்ம லூக் வந்து அவங்க அப்பா அம்மா கூட ரெஸ்டாரண்ட்ல பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. லூக்குக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு இங்க இருக்கிறவங்களை விட செம்ம அறிவு, MIT-ல படிக்கணும்னு நினைக்கிறாரு, அதான் கனவு. இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த அந்த பீஸா பிளேட்டு தன்னால் அசைஞ்சு கீழே விழுது. உடனே அதை எடுத்து வச்சுட்டு லூக்கோடைய அம்மா சொல்றாங்க, லூக் உன்னுடைய மூளையினால ஒரு விஷயம் பண்ண முடியும், அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். முடிஞ்ச வரைக்கும் அது யாருக்கும் தெரியாம எவ்வளவு தூரம் கொண்டு போகணுமோ அப்பதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம லூக்குக்கு வந்து டெலிகைனசிஸ் மாதிரி ஏதோ ஒரு பவரும் இருக்கு. ஆனா அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு லூக்கோடைய அம்மா அப்பா நினைக்கிறாங்க. சோ அன்னைக்கு நைட்டே லூக்கு வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ கருப்பு கலர்ல ஒரு வேன் வருது. அவங்க லூக்கோடைய வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம லூக்கோடைய ரூமுக்கு வந்து, அதுவும் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க லூக்கோடைய முகத்திலேயே ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், லூக்கு அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. லூக்கு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா அவரு அவருடைய பெட்ல தான் இருக்காரு. சோ நேத்து வந்தது ஒரு கனவு போல அப்படின்னு சொல்லி அந்த ஜெஸ்ஸிய போடுறாரு. அது கிழிஞ்சு போய் தானே இருக்கும், ஆனா இப்ப பார்த்தா அது புதுசு மாதிரி இருக்கு. சோ ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு லூக் புரிஞ்சுக்கிட்டு விண்டோவை திறந்து பாக்குறாரு. அந்த பக்கம் அவரால் வெளியே பார்க்கவே முடியல. கதவை திறந்து வெளியே போனா இவரு ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்காரு. அந்த இன்ஸ்டியூட்ல இவருடைய ரூம் மாதிரியே ஒரு ரிப்ளிகாவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ மெதுவா அவர் ஹால்வேல நடந்து போகும்பொழுது அங்க ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரு காலிஷா. அவங்க லூக்க பார்த்து வெல்கம் டு தி இன்ஸ்டியூட்னு சொல்ல லூக்குக்கு ஒன்னும் புரியல. சோ காலிஷாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது வந்து ஒரு கிட்னாப் கிடையாது, இது ஒரு வேலை மாதிரி. நம்ம பேரண்ட்ஸை நம்மளால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. டெஸ்ட், இன்ஜெக்ஷன், ட்ரக்ஸ்னு என்னென்னமோ இருக்கும் அதுல. அதோட அந்த பொண்ணு வந்து நீ டிகேவா இல்ல டிபியா அப்படின்னு கேட்க, டிகேனா டெலிகைனசிஸ், டிபினா டெலிபதி. சோ நம்ம லூக்குக்கும் புரிய வருது, அப்படின்னா நம்மள மாதிரி இந்த பவர்ஸ் இருக்கிற ஆளுங்களெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து அடைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சிம்பிளா சொல்லணும்னா சூப்பர் பவர் இருக்கிற ஆட்களுக்கு இந்த இடம் ஒரு ஜெயில் மாதிரி. சோ இதை இன்ஸ்டியூட்னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்டியூட்டோடைய அத்தாரிட்டி யாருன்னா மிஸ்ஸஸ் சிக்பி அப்படின்றவங்க. அவங்க லூக்க மீட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த உலகத்தை காப்பாத்த தான் இதெல்லாம் பண்றோம். அதோட இந்த இடத்துல ரூல்ஸ் இருக்கு, ஆர்டரை குவெஸ்டின் பண்ணக்கூடாது, டெஸ்ட், இன்ஜெக்ஷன் இது எல்லாமே கம்பல்சரி நடக்கும். எல்லாத்துக்கும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா கடைசியா உங்க மெமரி எல்லாம் வைப் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உடனே லூக்கும் எங்க அம்மா அப்பா எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மிஸ்ஸஸ் சிக்பியும் நாங்க ஒன்னும் மான்ஸ்டர் கிடையாது, புரியுதா, ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, நீ உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா லூக்க கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து ட்ராக்கிங் சிப்பை ஃபிக்ஸ் பண்ண போறாங்களாம். ஆனா லூக் வந்து என்னால முடியாதுன்னு சொல்லும் பொழுது வாயிலே ஒரு குத்து, எந்த கேள்வியும் கேட்க கூடாது, இல்லனா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்ல லூக்குக்கும் வேற வழி தெரியல. அவரோட காதுல ஒரு ட்ராக்கிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ ஒழுங்கா நடந்துகிட்டா காயின் மாதிரி ஒரு ரிவார்டை கொடுப்பாங்க. அந்த காயினை வச்சு சாப்பிடுற பொருள்லாம் வாங்கிக்கலாம். சோ லூக் வந்துட்டு இவரு மாதிரியே ஆல்ரெடி இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிற மத்த ஆட்களை போய் பாக்குறாரு. எல்லாருமே சின்ன பசங்க தான். அந்த காலிசான்ற பொண்ணு வந்துட்டு அவங்க ஒரு டெலிபதி. அதே மாதிரி
ஐரிஸ்னு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்களும் வந்து டெலிபதி. அண்ட் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருக்காரு கண்ணாடி போட்டுக்கிட்டு, அவர்கிட்ட வந்துட்டு டெலிகைனசிஸ் இருக்கு. இவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா டேபிள்ல இருந்த ஒரு கிளாஸ் அப்படியே கீழே விழ வச்சு அந்த தண்ணி எல்லாம் அப்படியே மேல தூக்குறாரு. ஆனா அதுக்கு மேல அவரால் ஒன்னும் பண்ண முடியல. சோ ஒரு வீக்கான டெலிகைனசிஸ் தான். அண்ட் லாஸ்டா நிக் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்ததுல இருந்தே ப்ராப்ளம் பண்ணி இப்ப கூட ஒரு சுண்டு வரல உடைச்சு அமைச்சிருக்காங்க. சோ இவங்க தான் இப்ப இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற சூப்பர் பவர் இருக்கிற ஆட்கள். இந்த நேரத்துல நம்ம லூக்க கடத்தி வந்தாங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பசங்களை கடத்தி கொண்டு வரது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் பொண்ணு. அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இத நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு லேப்டாப் ஓபன் பண்ணா அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு கன்னாலேயே அந்த லேடிய போட்டு தள்ளுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு வந்துட்டு இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஒரு ஸ்பையே. சோ இன்ஸ்டிடியூட்டை பத்தின விஷயத்த யாரு வெளியே சொன்னாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான். இந்த நேரத்துல இன்ஸ்டிடியூட்ல நைட்டு தூக்கம் வராத நம்ம லூக்கு அப்படியே வெளியே வராரு. வேலி ஒண்ணு இருக்கு, அங்க நிக்கும் இருக்காரு. சோ இவங்களோட பவர்லாம் ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கு. ஒரு 5 கிலோ கூட டெலிகைனசிஸ் யூஸ் பண்ணி தூக்க முடியாது இவங்களால. சோ நிக்கும் வந்துட்டு வா நம்ம செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி லூக்கும் நிக்கும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. லூக் வந்து ரொம்ப ஈஸியாவே செக்மேட் வச்சிடுறாரு. அப்ப அந்த நிக்கு லூக் கிட்ட இங்க இருந்து நம்ம வெளியே போகணும்னா நம்மளா தப்பிச்சா மட்டும்தான் உண்டுன்னு சொல்ல, லூக்கும் அதை எப்படி பண்ணலாம்னு ஐடியா சொல்லு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிற பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாளே ஒரு பெரிய ஷாக். என்னன்னா இவங்க இருக்கிற இந்த இடத்த வந்து ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இங்க தான் ட்ரைனிங், டெஸ்டிங் எல்லாமே. ஒன்ஸ் இங்க எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஆஃப்க்கு ஆட்கள் போயிடுவாங்க. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்ப இவங்க குரூப்ல ஐரிஸ்னு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த இடத்த விட்டு பேக் ஆஃப்க்கு போக போறாங்களாம். சோ அதனால ஏதோ ஒரு கிராஜுவேஷன் டே மாதிரி கேக்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. ஆனா பாவம் அந்த பொண்ணு முகத்துல சோகம். சோ ஐரிஸ் எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவ்வளவுதான், இந்த இடத்த விட்டு ஒன்ஸ் போயிட்டா திரும்ப அவங்க வரவே முடியாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிதான் இப்ப லூக்க ஒரு அண்டர் கிரவுண்ட் லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு கிரீன் கலர்ல ஒரு இன்ஜெக்ஷனை உள்ள இறக்குறாங்க. அதை போட்ட உடனே லூக்குக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. அப்ப லூக்குக்கு முன்னாடி ஒரு பாக்ஸை வச்சு அதை டெலிகைனசிஸ் பவர் மூலியமா மூவ் பண்ண சொல்றாங்க. ஆனா லூக்கால சரியா முடியல. அகைன் இன்னொரு டோஸ் அந்த கிரீன் கலர் மருந்தை கொடுக்கறாங்க. சோ லூக் வந்துட்டு உடனே என்ன பண்றாருன்னா அந்த பாக்ஸை அவருடைய பவர்னால அப்படியே மேல தூக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அது அப்படியே கீழே விழுந்துருது. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லயே லூக் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ லூக்குடைய பவரை வந்து ஆர்டிபிஷியலா இவங்க பூஸ்ட் பண்றாங்க. சோ இத பாக்குறதுக்கு ட்ரைனிங் மாதிரி இல்ல, எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கு. அவரு ஜார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு கூட அந்த தண்ணி எல்லாம் பறக்க விட்டு காமிச்சாரு. அந்த ஜார்ஜுக்கும் ஏதோ ஒரு ட்ரைனிங் போயிருக்கு, ட்ரீம் லேண்ட் டெஸ்ட்ன்ட்டு. அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஜார்ஜுக்கு வந்துட்டு பவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வெண்டிங் மிஷின்ல இருந்து காயின் அப்படியே வெளியே எடுக்கிறாரு. ஃப்ரீயா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறாரு. எங்க நம்ம லூக்கும் அந்த நிக்கின்ற பர்சனும் வந்துட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி தப்பிக்கலான்ட்டு. இந்த இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸை எப்படியாவது பிரைன் வாஷ் பண்ணி அவங்க மூலியமா தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த கலிஷான்ற பொண்ணு கிட்ட வந்துட்டு டெலிபதி பவர் இருக்கு, மைண்ட் ரீடிங். ஆனா அந்த பவர் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால கலிஷாவை இவங்களால யூஸ் பண்ண முடியல. சோ என்ன பண்றதுனே உங்களுக்கு தெரியல. அப்பதான் ஒரு நாள் நைட்டு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. லூக் வெளியே வந்து பார்க்கும்போது ஹால்வேல ஒரு சின்ன பையன் இருக்காரு. அவரோட பேரு ஆவ்ரி. எப்படி நம்ம லூக்க புடிச்சு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சூப்பர் பவர் இருக்கிற ஒரு பையன் தான் இந்த ஆவ்ரி. கலிஷாவும் வந்துட்டு மைண்ட ரீட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஆவ்ரிக்கு வந்துட்டு பயங்கரமான மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு. கலிஷாவை விடவே அதிகமா அதோட மெமரி எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ஆவ்ரினால. இத புரிஞ்சுக்கிற நம்ம லூக்கும் நிக்கியும் வந்துட்டு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு அதிக பவர் இருக்கிற இந்த பையனை வச்சு நம்மளோட எஸ்கேப் பிளான போடலாம் அப்படின்னு ஐடியா பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம லூக்க அகைன் அண்டர் கிரவுண்ட் லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பச்சை கலர் லிக்விட உடம்புல ஏத்துறாங்க. அதுவும் கை கால்லாம் டைட்டா கட்டி போட்டுட்டு அந்த கிரீன் லிக்விட் உடம்புல போன உடனேயுமே அவருக்கு திரும்பவும் அப்படியே டிசினஸ் வருது. லூக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனை கொண்டு வராங்க. அந்த ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா ஒயிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு லூக்கு கண்ணுக்கு ஏதோ வித்தியாசமா தெரிய அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லூக்கால சுத்தமா முடியல. நோஸ்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே டைட்டா பிடிக்கிறாங்க. அவருக்கு ஃபிக்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. கடைசியா அவரு வந்துட்டு மயங்கியே போயிடுறாரு. வேற வழி இல்லாம டெஸ்ட பாதிலேயே நிப்பாட்டி திரும்ப லூக்க அவருடைய ரூமுக்கே கொண்டு வந்து போடுறாங்க. ஆனா பார்த்தா லூக்கு நார்மல் ஆகுறாரு. சோ இவ்வளவு நேரம் லூக் பண்ணது எல்லாமே ஆக்டிங் தான். ஏன் அப்படின்னா எடுக்கிற டெஸ்ட் எல்லாத்துலயுமே அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கிராஜுவேஷன் கேக் வெட்டி
பேக் ஆஃபுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட்ல பாஸ் பண்ணாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது தான் பிளான். அந்த எஸ்கேப் பிளானுக்கு ஹெல்ப் பண்ண பொறுத்து புதுசா வந்த அந்த ஆவரின்ற பையன் தான். அந்த பையன் வந்து ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம லூக்கு, கலிஷா, நிக்கி இவங்களுடைய மைண்டுக்குள்ள இருக்கிற மெமரிஸ் எல்லாம் இவர் ரீகால் பண்றாரு. ஸோ அதனால அந்த ஆவரின்ற பையன் கிட்ட நம்ம ஒரு ரகசியத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியாது. எதுவா இருந்தாலும் மைண்டை ரீட் பண்ணியே தெரிஞ்சுப்பாரு. அதோட ஆவரி வந்து ரொம்ப சின்ன பையன்றதுனால மைண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டத ஓப்பனா ஆளு உடைச்சிடுறாரு. உடனே நிக்கியும் வந்துட்டு உன் பவர்லாம் ஓகே தான், ஆனா நீ கொஞ்சம் உன் வாயை மூடணும், நம்ம இங்க இருந்து தப்பிக்க நீ தான் ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் கூட சேர்த்துக்கிட்டு எஸ்கேப் பிளானை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா வழியா அந்த டீனு சிக்பி வந்துட்டு இவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட இந்த இன்ஸ்டியூட்ல வந்துட்டு இந்த சிக்பி மட்டும் கிடையாது, ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்துட்டு சில பேரு கூட பேசுறாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு சிக்பியும் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா வெறும் வீடியோ மட்டும் தான் வருது, ஆடியோவை மியூட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மேடம் சிக்பிக்கு வந்துட்டு அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி மேல ஒரு டவுட் வருது. ஆனா அந்த சிக்பி தான் ஓனர் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு மேலயும் ஒரு பாஸ் இருக்காரு. சோ அவர்கிட்ட மேடம் சிக்பி வந்து இந்த விஷயத்த சொல்ல, ஆனா அவரு வந்துட்டு ரொம்ப ஓவரா ஓவர் திங்கிங் பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஆவரியும் லூக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆவரி கிட்ட தான் மைண்ட் ரீடிங் பவர் இருக்குல்ல, அது மூலியமா ஒவ்வொரு ஸ்டாஃபோடைய மைண்டையும் ரீட் பண்ணும்பொழுது ஒருத்தங்களுக்கு குழந்தைகளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருத்தங்களை பிடிக்கல. ஸோ இவங்க சிம்பிளா என்ன பண்றாங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ல யாராவது நல்லவங்க இருக்காங்களா, அவங்க மூலியமா எஸ்கேப் ஆக முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு கிளீன் பண்ற ஒரு லேடி இருக்காங்க, மெய்ட் லேடி. அவங்க வந்து கொஞ்சம் நல்லவங்களா இவங்களுக்கு தெரியுது. அதோட அவங்க ஆள் மனசுக்குள்ள இந்த இடத்தையே இந்த இன்ஸ்டியூட்டையே வெறுக்கிறாங்க. ஸோ இது போதுமே, இவங்களை யூஸ் பண்ணி அழகா நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. இவங்க பிளான் போடணும் அப்படின்னா இவங்க போக வேண்டிய ஒரே இடம் வந்து அந்த பேஸ்கெட் பால் விளையாடுற இடம். ஏன்னா அங்கதான் கேமரா கிடையாது. அதோட அந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி வேலி போட்டிருப்பாங்க. அதோட நாயை கூட்டிட்டு காட்ஸும் அடிக்கடி ரவுண்டிங் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவதான் அந்த ஆவரின்ற பையனும் என்னால ஒருத்தவங்களுடைய மைண்டையும் மெமரிஸை மட்டும் ரீட் பண்ண முடியாது, அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்றதையும் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல அந்த காடு நாயை கூட்டிட்டு வந்தாருல, அவர் வந்து இப்போ நாயை விட்டுட்டாரு. அது வேகமா பேக் ஆஃபுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. உடனே லூக்கும் அப்படின்னா உன்னோட பவரை யூஸ் பண்ணி பேக் ஆஃப்ல என்னதான் இருக்கு, இங்க இருந்து போன பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல அந்த ஆவரியும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி டாகோடைய விஷனை செக் பண்ணி பார்க்கும் பொழுது பேக் ஆஃப் கிட்ட இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான எனர்ஜி ஒன்று வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த டாக் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு போயிருக்கு, பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பேக் ஆஃப் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைக்கல. அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு கலிஷா வராங்க. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஏன்னா ட்ரீம் லேண்டுன்ற அந்த டெஸ்ட்டை அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், கலிஷா வந்துட்டு கிராஜுவேட் ஆகி நாளைக்கு அவங்க பேக் ஆஃபுக்கு போக போறாங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாளும் ஆகுது, கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. நம்ம லூக்கும் அங்க ஒர்க் பண்ற அந்த கிளீனிங் லேடி கிட்ட போயிட்டு எங்களுக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்ல, தம்பி ஒழுங்கா எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு, தேவையில்லாம என்ன எதுலையும் கோத்து விடாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அந்த கிளீனிங் லேடி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவ்வளவுதான் கலிஷாவை வந்துட்டு கூட்டிட்டு போக போறாங்க. ஆனா எல்லா பசங்களும் ஒன்னா கையை பிடிச்சுக்கிட்டு கலிஷாவை விட மாட்டாங்க. நிக்கிலாம் சுத்தமா விட மாட்டாரு. நிக்கியை போட்டு அடிச்சுட்டு கலிஷாவை கூட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லூக்கு தான் ஆவரி கிட்ட நீ கலிஷாவுடைய விஷன் பாரு, கலிஷா எங்க போறா, பேக் ஆஃப்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணு சொல்ல ஆவரின்ற பையனும் கலிஷாவை கூட்டிட்டு போறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கலிஷாவை ஒரு கார்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு டனல் மாதிரி இருக்கு, சுத்தி 2 சைட்லயும் பெரிய பெரிய வால்ஸ் இருக்கு, அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு சேம்பரை தாண்டாங்க. அவ்வளவுதான், இந்த ஆவரின்ற பையனுக்கு சிக்னல் கிடைக்கல. அதுக்கப்புறம் கலிஷா எங்க போனாங்கன்னு இந்த பையனுக்கு எதுவுமே தெரியல. இந்த நேரத்துல ஸ்டார்டிங்ல டிம்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரு ட்ரக்கு பிடிச்சி ஆளு டவுனுக்கு வந்துட்டாரு. இவர் ஒரு போலீஸ் ஆபீசரு, வேலையிலயும் ஜாயின் பண்ணிட்டாரு. இவரு கூடவே ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. நம்ம டிம்முக்கு அந்த லேடி போலீஸ் மேல ஒரு கண்ணு. அதோட இந்த டவுன்ல வந்து அதிகமா குழந்தைகள் காணாம போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் டிம் புரிஞ்சுக்கிறாரு. டிம்முக்கு ஒர்க் என்னன்னா நைட் டைம்ல ரோந்து போறது தான். அப்படி டிம் நைட் டைம்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஒரு பாட்டி ஒருத்தங்க குழந்தைங்க மாதிரி நொண்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. டிம்முக்கு அந்த பாட்டியை பார்த்த உடனேயுமே அவங்க அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா டிம்மோடைய அம்மாவும் வந்து அல்சைமர் நோயினால பாதிக்கப்பட்டு உயிரை விட்டவங்க தான். ஸோ அதனால அம்மாவா நினைச்சு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பாட்டிக்கும் நம்ம டிம் மேல ஒரு கனெக்ஷன் வருது. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி ரூட் 10ல இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் போயிடாத. டிம்முக்கு புரியல, இன்ஸ்டியூட்டா, அங்க என்ன பண்றாங்க, குழந்தைகள் எல்லாம் அங்கதான் கடத்தி கொண்டு போறாங்களே, அங்க இருக்கிற குழந்தைகளுடைய மைண்ட் ரீடிங் பவரை யூஸ் பண்ணி உலகத்துல மோசமான விஷயங்களை பண்ண போறாங்க. இப்ப கூட ஏதோ ஒரு பைலட்டை நம்ம
நம்பரை ராங்கா ரீட் பண்ண வச்சு அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஃபிளைட் கிராஷ் ஒன்று நடக்க போகுது. என் பசங்களையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்ப எதுவும் இல்லாம நான் அனாதையா ரோட்ல இருக்கேன். எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. இதை சொன்னா நம்ம டிம்மோ வந்து அவ்வளவா நம்பவே இல்லை. ஆனா இருந்தாலும் அம்மா மாதிரி நினைக்கிறதுனால சரி பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கிளப்புக்கு போறாரு. அங்க அந்த ஜேர்னலிஸ்ட் லேடி வராங்க. நம்ம டிம்மோ வந்து அப்படியே சும்மா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் டிவில ஒரு நியூஸ், ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆன மாதிரி. இதை பார்த்த உடனே ஒருவேளை அந்த பாட்டி சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் வந்து, இவங்க ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால உனக்கு இந்த டவுனை பத்தி நல்லா தெரியும்ல, சோ எனக்கு இந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு பாட்டி சொன்னதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. உடனே அந்த ஜேர்னலிஸ்டும் வந்துட்டு நம்ம டிம் சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏன்னா அவர் கேட்கறது எல்லாமே உண்மைதான். அது நிறைய பேர் சும்மா இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி மாதிரி, சில பேர் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றாங்க, இலுமினாட்டி கும்பல் அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கதை தான், உண்மையிலே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா டிம் அதை பத்தி யோசிக்கிறாரு. ஒருவேளை அந்த பாட்டிக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்கும், அவங்க பைத்திய மாதிரி இருக்கிறதுனால யாரும் நம்பல, நம்ம அப்படி இருக்க கூடாது அப்படின்னு திரும்பவும் அந்த பாட்டியை போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த பாட்டி இறந்து போயிருக்காங்க. யாரு கொன்னதுன்னு இவருக்கு தெரியல. ஆனா நமக்கு தெரியும் அந்த ஜேர்னலிஸ்ட் லேடி தான். ஏன்னா இன்ஸ்டியூட்டை பற்றின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வெளியே இருந்து வேலையை பார்க்கறது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ அந்த பாட்டி தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்கன்ட்டு டிம்மு சொன்ன உடனேயுமே அந்த பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டாங்க. நம்ம டிம்முக்கும் புரிய வருது, பாட்டியை யாரோ பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா அந்த பாட்டி சொன்னது உண்மைதான்ட்டு அந்த இன்ஸ்டியூட்ல நடக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு இவரும் இறங்குறாரு. ஸோ அடுத்த நாளே நம்ம டிம்மு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பெரிய அதிகாரிகள் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, ஆனால் யாரும் அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு காசு செலவு பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணுமா அப்படின்னு இவங்க நினைக்கும் பொழுது நம்ம டிம்மும் கடுப்பாக அங்க இருந்து வெளியே வராரு. ஆனா அந்த லேடி போலீஸ் வந்து டிம் சொல்றத நம்பி நம்ம இதை பிரைவேட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, டிம்மோ என்ன பண்றாருன்னா அந்த பாட்டி இறந்து போன அந்த டென்ட் மாதிரி ஹோம்லெஸ் மாதிரி தான் அவங்க வாழ்றாங்க, அங்க இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே காஸ்ட்லியான பியரு வைன்லாம் அந்த லேடி கிட்ட இருக்கு. யாரோ ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருப்பாங்க. மேபி அதுல பாய்சன் கலந்துருக்கலாம். அதோட பழைய நியூஸ் பேப்பரு மேப்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க அவங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த லேடி போலீஸ் கூட இவரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 ஹை ஸ்கூல் படிக்கிறவங்க அந்த இன்ஸ்டியூட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுமதி இல்லாம உள்ள போயிருக்காங்க. ஆனா அவங்க தண்ணில மூழ்கி இறந்து போயிட்டாங்களாம். ஆனா உண்மை என்னன்னா இன்ஸ்டியூட் ஆளுங்க தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி அந்த லேடி போலீஸ் கிட்ட தெரியுமான்னு கேட்க அவங்க ஒரு புக்கை கொண்டு வராங்க. ஹை ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பசங்களுக்கும் ஒரு புக்கு கொடுப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய போட்டோவும் இருக்கும். அதுல அந்த இறந்து போன 4 பேருடைய போட்டோவும் இருக்கு. ஏன்னா அந்த லேடி போலீஸ் ஹை ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அந்த 4 பசங்க வந்து சீனியர்ஸா இருந்தாங்களாம். இந்த 4 பசங்க இறந்து போய் 2 வாரம் கழிச்சு அந்த இன்ஸ்டியூட்டை சுத்தி பெருசா வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. சோ நம்ம டிம்மோ அந்த புக்கை அந்த லேடி போலீஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த 4 பசங்க எந்த வழியா போனாங்களோ அதே இடத்துக்கு போறாரு. இப்ப அந்த இடம் வேலி போட்டு இருக்கு. ஆனா இவருக்கும் ஒரு டவுட் கன்ஃபார்மா தெரியுது, இந்த இன்ஸ்டியூட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குது அப்படின்னு. இந்த நேரத்துல இன்ஸ்டியூட்டுக்கு இன்னும் சில பசங்க எல்லாம் வராங்க. அதுல 2 பொண்ணுங்க ட்வின்ஸ், அதுக்கப்புறமா புள்ளி பண்ற மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. அந்த புள்ளி உள்ள வந்து ஓவரா பேச நம்ம நிக்கி லூக் போட்டு படுக்க போட்டுறாங்க. அவனை இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது, இந்த இன்ஸ்டியூட், நீ புள்ளி பண்ண தேவையில்ல, உன்னை கூட்டு போய் அவனுங்க பொண்ணு அவங்க பாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த புள்ளிய அந்த பேஸ்கெட் பால் விளையாடுற சிசிடிவி இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப தெரியாதனமா லூக் என்ன பண்ணிடுறாரு, அந்த புள்ளியோடைய மனசுல நினைக்கிற விஷயத்த பேசிடுறாரு. இத அந்த ஆவரின்ற பையன் நோட் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் இரு, அந்த புள்ளி ஃபுட்பாலை பத்தி தான் நினைக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்ககிட்ட டெலிபதி பவரும் இருக்கு, டெலிகைனசிஸும் இருக்கு. உடனே லூக்கும் தயவு செஞ்சு சத்தம் போடாத, யாருக்கும் அது தெரியக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம ஆவரி மாதிரியே லூக்காலையும் டெலிபதி பண்ண முடியும். அப்புறம் அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்க நம்ம லூக்கை கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் மூலியமா உள்ளுக்குள்ள இருக்கிற பவர் பூஸ்ட் ஆகி அதிகமாகும். அந்த மாதிரி லூக் கிட்ட பண்ணும்போது லூக் அவருடைய அந்த டெலிபதி பவர் வெளியே வராத மாதிரி ட்ரைன் பண்றாரு. சோ டெஸ்ட் ஃபைல் ஆகி திரும்ப அவரை ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப ஆவரி வந்துட்டு என்னால கலிஷாவை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம லூக்குக்கும் டெலிபதி இருக்கிறதுனால 2 பேருமே அவங்க டெலிபதி பவரை யூஸ் பண்ணி ஆவரியோடைய கண்ணு மூலியமா அவங்க ஆவரிய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆவரி இருக்கிற இடத்துலயே இவங்களும் இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆவரியா சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பேக் ஆஃப்ன்றது அவ்வளவு ஆபத்தாலாம் இல்ல, எங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, இங்க அந்த டார்ச்சர்லாம் இல்லன்னு சொன்னாலும் நம்ம ஆவரியும் லூக்கும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த இடம் ரொம்பவே க்ளோஸ்டு இடமா இருக்கு. அதோட காட்ஸ் வந்து 24 ஹவர்ஸும் இங்க தான் இருக்காங்க. அதோட கலிஷாவுடைய கண்ணுல எல்லாம் கருவளையம் வந்து போயிருக்கு. கலிஷாவுக்கு முன்னாடி ஐரிஸ்னு ஒரு பொண்ணு கிராஜுவேட்
கிராஜுவேட் ஆகி போயிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு பார்த்தா வயசான கிழவி மாதிரி இருக்காங்க. சோ இவங்களுடைய பவர் எல்லாம் ட்ரைன் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு மட்டும் லூக்குக்கும் ஆவரிக்கும் புரிய வருது. அதுக்கப்புறமா ஒரு சேம்பர் டோர் இருக்கு. அந்த டோர்ல ஏதோ ஒரு சவுண்டு கேட்க சடனா இவங்க கனெக்ஷன் கட் ஆயிடுது. ஸோ இன்னுமே லூக்குக்கும் ஆவரிக்கும் அந்த பேக் ஆஃப்ல என்னதான் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அதோட புதுசா வந்த அந்த புள்ளி இருக்கார்ல, அவரு அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்களை அட்டாக் பண்ணி 3 பேரையுமே அந்த இன்ஸ்டியூட்டை விட்டு வெளியே வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்களாம். இந்த நேரத்துல நம்ம லூக்க அகைன் பிடிச்சு கொண்டு போய் ஒரு டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட்னா, ஒரு கண்ணாடி சேம்பரு, அதுக்குள்ள ஆக்சிஜன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ சுவாசிக்க காத்து இல்லாம லூக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட லூக் வந்து இறந்தே போயிடுவார் போல. ஆனா அப்ப கூட மைண்ட் ரீடிங் பவர் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு மைண்ட் ரீடிங் பவர் தான் தேவை. அதனாலதான் இந்த பசங்களுக்கு டெஸ்ட் வச்சு மைண்ட் ரீடிங் பவரை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லூக் வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையா, வேற வழியே இல்ல, செத்துற போறாரோ அப்படின்ட்டு அந்த டெஸ்ட்டை கட் பண்ணிடுறாங்க. ஸோ லூக்கால சுத்தமா உடம்பு முடியல. அப்படியே மெதுவா பெட்ல கொண்டு வந்து போடுறாங்க. யாருன்னா அந்த கிளீன் பண்ற லேடி தான். அந்த இடத்துல ஆவரியும் இருக்காரு. அப்ப அந்த ஆவரி கிளீன் பண்ற அந்த லேடியோடைய முகத்தை பார்த்து மைண்டை ரீட் பண்ண, அவ்வளவுதான் அந்த லேடி கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே அவரு லூக்கை எழுப்பி, அந்த பேக் ஆஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், அந்த கிளீன் பண்ற லேடி மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ என்ன விஷயம்னா, அந்த கிளீன் பண்ற லேடி வந்து சூப்பர் பவர் இருக்கிற ஒரு பர்சனுடைய உடம்ப கொண்டு போயிருக்காங்க. அந்த உடம்ப அவ்வளவுதான் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நெருப்புல போட்டு எரிச்சிருக்காங்களாம். அப்படி எரிக்கும் பொழுதுதான் அந்த பேக் ஆஃப்ல இருந்து புகை வருது. இதை நம்ம லூக்கும் ஆவரியும் பாக்குறாங்க. அப்படின்னா இங்க இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, இங்கேயே இருந்து செத்து புகையாதான் போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதே பேக் ஆஃப வந்து தூரத்துல இருந்து வேலி சைடு இருக்கிற நம்ம டிம்மும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து ஹைக்கிங் போற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு நேரா அந்த இன்ஸ்டியூட்டோடைய வாசலுக்கு வராரு. அங்க இருக்கிற காட்ஸும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அது வந்து நான் சும்மா ஹைக்கிங் வந்தேங்க. ஆமா, இது என்ன இடம்? இது வந்து இன்ஸ்டியூட், இங்க யாரும் உள்ள வர முடியாது. ஓ, இதுதான் இன்ஸ்டியூட்டா? ஊருக்குள்ள இந்த இன்ஸ்டியூட்டை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ ஏலியன் வருதான், பசங்களை கடத்துறீங்களா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, அது எல்லாமே ரூமர்ஸ். உண்மையிலேயே இங்க என்ன பண்றோம்னா, சில நோய்களுக்கு மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். மருந்து தயாரிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய வேலி, இவ்வளவு செக்யூரிட்டி ஆளுங்களாம். இங்க பாரு, இதுக்கு மேல ஓவரா பேசாத, ஒழுங்கா கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி நம்ம டிம்மோ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத உள்ள இருந்து மேடம் சிக்பியும் அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி ஆளும் பாக்குறாரு. சிக்பி என்ன சொல்றாங்கன்னா, இவனை இங்கே போட்டு தள்ளிடலான்னு சொல்றாங்க. ஆனா ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, மேபி அவன் ஒரு ரிப்போர்ட்டராவோ இல்ல போலீஸா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம டிம்மை நேர்லயே மீட் பண்ணி, டிம் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல வந்து ஒரு சின்ன பையனை தெரியாதனமா ஷூட் பண்ணிருப்பாரு. அந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி காமிச்சு, ஆல்ரெடி நீ கேவலமான பாஸ்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க, தேவையில்லாம இன்ஸ்டியூட் பக்கம் வர வேலை வச்சுக்காத, இது வார்னிங், அதுக்கப்புறம் நான் வார்னிங்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ டிம்மோ வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆவாருன்னு பார்த்தா அதான் கிடையாது. அவரு இன்ஸ்டியூட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. சோ அதனால இந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி அகைன் நான் இன்ஸ்டியூட்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க அந்த மேடம் சிக்பி வந்துட்டு லூக்க தனியா கூப்பிடுறாங்க. அவ லூக்கோட பேசாம சிஸ்டம்ல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. இதனால லூக்குக்கு வந்து அந்த சிஸ்டம்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த மேடம் சிக்பியோடைய மைண்டை ரீட் பண்றாரு. பார்த்தா அவங்க கண்ணு மூலியமா என்ன தெரியுதுன்னா, நம்ம லூக்கு காணாம போயிட்டாரு அப்படின்ற வருத்தத்துல லூக்கோடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தெரியுது. அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் தான் நம்ம அப்பா அம்மாவை பிளான் பண்ணி சாகடிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டு அந்த மேடம் சிக்பியை சாகடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள காட்ஸ் வந்து லூக்கை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எங்க சிக்பிக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருது, நம்ம மைண்டை ரீட் பண்ணி தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இவனுக்கு மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு அப்படின்னு. ஸோ லூக் ரொம்ப எமோஷனல் ஆனதுனால ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஸோ லூக் ரொம்ப சோகமாயிடுறாரு. இதுக்கப்புறம் தப்பிச்சு போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும்போது தான் நிக்கி என்ன பண்றாருன்னா, இவங்களாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி அவரு கிராஜுவேட் ஆகி பேக் ஆஃபுக்கு போக போறாரு. சோ கிராஜுவேஷன் டேவும் நடக்குது, கேக்லாம் வெட்டுறாங்க, நிக்கி அங்க இருந்து கூட்டிட்டு போக போறாங்க. ஆனா திடீர்னு நிக்கி அங்க இருக்கிற காட்ஸ் கூட எல்லாம் சண்டை போடுறாரு. ஒரு டோர் கிட்ட எல்லாம் போயிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரை பிடிச்சி கொண்டு போயிடுறாங்க. சோ எதுக்காக நிக்கி கடைசி நேரத்துல இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னா, ஒரு டோர் ஒன்னு இருக்கு, அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் ரூம். சோ நிக்கி வந்துட்டு இந்த காட்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி எலக்ட்ரிக்கல் ரூமோடைய லாக்க உடைச்சிட்டாரு. சோ இதனால லூக்காலையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களாலையும் அந்த எலக்ட்ரிக்கல் ரூம்குள்ள போக முடியும். இவங்க என்னதான் பிளான் பண்ணி தப்பிச்சாலும் வெளியே போறதுக்கு இவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்ல இருந்து யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அது அந்த கிளீனிங் லேடியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி லூக் அந்த கிளீனிங் லேடியோடைய மைண்டுக்குள்ள அவங்க பையன் இறந்து போயிருப்பாங்க போல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எமோஷனல் ஆக்கி
ஹெல்ப் பண்ற மாதிரி மைண்ட மாத்துறாரு. அவங்களும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. எப்படியாவது லாண்ட்ரி ரூமுக்கு வந்துரு, அங்கிருந்து உன்னை நான் சேஃபா வெளியே கொண்டு போறேன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சிசிடிவி கேமரா வழியா மேடம் சிக்பி பாக்குறாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிளீனிங் லேடியை தனியா கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க பொய் சொல்றாங்க. சிக்பியும் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க, ஏதோ ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இவங்க நினைச்ச மாதிரியே லூக்கும் பக்காவா பிளான் போடுறாரு. அந்த குட்டி பையன் ஆவ்ரி வந்துட்டு காட்ஸுங்க கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ஓரமா இருக்க அந்த நேரத்துல எலக்ட்ரிக்கல் ரூம்குள்ள நம்ம லூக்கு போயிட்டு ஏர் கண்டிஷனருடைய லைன் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இதனால இடமே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஹீட்னால அங்க இருக்கிற கேமராஸும் ஜாம் ஆகுது. இதனால லூக்கு வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆனாரு அப்படின்னா கேமரா மூலியமா யாரும் பார்க்க முடியாது. ஆனா இருந்தாலும் அவர் காதுல இருக்கிற டிவைஸ் மூலியமா அவர் எங்க இருக்காருன்ற லொகேஷன் தெரிஞ்சிடும். அதனால அந்த குட்டி பையன் ஆவ்ரி கிட்ட ஒரு சிசரை கொடுத்து என் காதை கட் பண்ணுன்னு சொல்ல அந்த பையனால சுத்தமா முடியல. அதனால லூக்கே அவரோட காதை அவரே கட் பண்ணிக்கிட்டு அந்த ட்ராக்கிங் டிவைஸை பெட்டுக்கு கீழே வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆவ்ரி கூட சேர்ந்துகிட்டு 2 பேரும் டெலிபதி மூலியமாவே எந்த ரூட்ல காட்ஸ் இல்லையோ அந்த வழியாவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லாண்ட்ரி ரூமுக்கு போக ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல பேக் ஆஃப்ல உண்மையிலேயே இப்ப என்ன நடக்குதுன்னு இப்பதான் புரியுது. இந்த மாதிரி டெலிபதி டெலிகைனசிஸ் பவர் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்க கொடுத்து கவர்மெண்டோடைய வேலைகளுக்காக அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட ஐரிஸ்ன்ற ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க தான் லீடு. மற்ற எல்லாருமே அவங்க பவரை ஐரிஸ்க்கு கொடுக்கணும். ஸோ ஐரிஸோடைய கண்ணுக்கு வந்து வித்தியாசமான ஒரு டிவைஸை கொடுக்குறாங்க. அந்த டிவைஸ் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு டாக்டர் கூட கனெக்ட் ஆகி இருக்கும். அந்த டாக்டர் வந்து ரஷ்யாவுடைய கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. ஸோ இங்க இந்த இன்ஸ்டியூட்டோட வேலை என்ன அப்படின்னா அந்த ரஷ்யன் கவர்மெண்ட்டை சேர்ந்த அந்த ஆளை போட்டு தள்ளணும். அதுக்கு அந்த டாக்டரை கண்ட்ரோல் பண்ணி தப்பான மருந்தை அவரோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த சூப்பர் பவர் இருக்கிற இந்த பசங்களை யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுவும் வந்து இந்த பசங்களுடைய மைண்ட் பவரை யூஸ் பண்ணி ஃபிளைட்டை ஓட்டுற அந்த பைலட்டை கண்ட்ரோல் பண்ணி கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபிளைட்ல கவர்மெண்டோடைய ஒரு முக்கியமான ஆள் இருந்திருக்காரு. ஸோ யார் யாரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்களோ இல்ல இந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த சூப்பர் பவர் மூலியமா டெர்மினேட் பண்றாங்க. ஸோ ஐரிஸ் தான் வந்து மெயினா இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க பவரை ஐரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஐரிஸ் வந்துட்டு ரொம்ப பவரை ட்ரெயின் பண்றதுனால தான் அவங்க வயசான ஆள் மாதிரி இருக்காங்க, ரொம்ப டயர்டும் ஆகுறாங்க. அதனால தான் கலிஷாவுடைய கண்ணும் வந்துட்டு ரொம்ப பிளாக்கா இருந்தது. ஏன்னா அவங்க பவர் எல்லாம் ஐரிஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்பொழுதைக்கு பேக் ஆஃப்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நம்ம நிக்கி தான். ஏன்னா அவரு இன்னைக்கு தான் கிராஜுவேட் ஆகி வந்தாரு. ஸோ ஐரிஸோட உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுது. அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்கள ரெக்கவரி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த ரூம்ல இருந்து தான் ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டிருக்கும். ஒருவேளை இந்த ரெக்கவரி ரூம்ல ரெக்கவரி ஆகாம இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள எரிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் மாட்டக்கூடாதுன்னு தான் லூக்கு எஸ்கேப் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் இவர் எஸ்கேப் ஆயிட்டு இன்ஸ்டியூட்டை பத்தி உலகத்துக்கு தெரியப்படுத்தி எல்லாரையும் காப்பாற்றணுன்றது தான் அவரோட எய்மே. ஸோ அவரு லாண்ட்ரி ரூமுக்கு வந்துடுறாரு. அங்க அந்த கிளீனிங் லேடியை பார்க்க அவங்க ஒரு ட்ராலில நம்ம லூக்கை வச்சு மேல துணியெல்லாம் வச்சு செட்டப் பண்ணி வெளியே பத்திரமா கொண்டு போக ஹெல்ப் பண்றாங்க. அதோட ஒரு பென்ட்ரைவையும் கொடுத்து இதுல உனக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு, என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து உன்னை நான் மீட் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டை விட்டு நம்ம லூக்கு வெளியே கிளம்பி போறாரு. இதே நேரத்துல தான் இன்ஸ்டியூட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் டிம்மும் அங்க வந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இன்ஸ்டியூட்ல வந்து திடீர்னு ஏர் கண்டிஷனர்லாம் ப்ராப்ளம் ஆனதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா செக் பண்ணி பார்க்கும் பொழுது இதை வேணும்னே யாரோ பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ யாராவது தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாரோட ஜிபிஎஸ்ஸையும் பார்க்கும்பொழுது எல்லாருமே இன்ஸ்டியூட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சிக்பி விடாமல் மேனுவலாக போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் லூக்கு எஸ்கேப் ஆனது தெரிய வருது. ஸோ உடனே இங்கேருந்து எந்த ஒரு ஸ்டாஃபும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு மொத்தமாக லாக் போட்டுடுறாங்க. அவ்வளோதான் அந்த கிளீனிங் லேடியும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. யாரான்னு பார்த்தா வெளியே இருக்கிற இன்ஸ்டியூட்டோட ஸ்பைக்கு தான். இந்த மாதிரி ஒரு பையனை நான் தப்பிக்க வச்சேன், நானும் அவனும் ரிவர் கிட்ட மீட் பண்ணலான்னு இருந்தோம், ஆனா இங்க மொத்தமா லாக் பண்ணிட்டாங்க, நீ வந்து என்ன காப்பாத்திட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்பை ஜேர்னலிஸ்ட் என்ன வரவா போறாங்க, அவங்க வரவே இல்லை. எங்க சிக்பியும் வந்துட்டு கிளீனிங் லேடியை பிடிக்கலான்னு வரும்பொழுது அதுக்குள்ளேயே கிளீனிங் லேடி தன்னைத்தானே கொண்டுகிட்டு இறந்து போறாங்க. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பை ஜேர்னலிஸ்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால நம்ம ஸ்பையை எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு இவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரியே லூக்கும் எஸ்கேப் ஆகி வெளியே வராரு. அங்க நம்ம டிம்மை பார்க்குறாரு. டிம்மை பார்த்த உடனே இன்ஸ்டியூட்டோட ஆளோ அப்படின்னு நினச்சி இவர் பயப்படும் பொழுது டிம்மோ நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்ல மைண்டை ரீட் பண்ணி டிம் சொல்றது உண்மைதான் அப்படின்னு லூக்கும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ லூக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்ல டிம்மோ வந்துட்டு நெட்ல சர்ச் பண்ணா லூக்கு காணாமல் போயிருக்காரு. அவருடைய அப்பா அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இன்ஸ்டியூட் தான் கொன்னதே. சரி, உடனே நம்ம போலீஸ் சீஃபுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கால்லாம் போகலை. இன்ஸ்டியூட் வந்துட்டு
சுத்தி இருக்கிற எல்லா காலையும் ஜாம் பண்ணிட்டாங்க. ஆத்தரைஸ்டான மொபைல் மட்டும் தான் கால் கனெக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம்னு இவங்க யோசிக்கும் பொழுது பார்த்தா அங்க அந்த ஸ்பை ஜேர்னலிஸ்ட் வந்துடுறாங்க. அவங்க ஸ்பைன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் டிம்மோ நான் உன்னை மீட் பண்ணிருக்கேன்ல, இந்த இன்ஸ்டியூட்டை பத்தி நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராரு. அப்ப அந்த ஜேர்னலிஸ்டுக்கு ஃபோன் கால் வருமா. எல்லாரோட ஃபோன் காலும் பிளாக் ஆகிருக்கு. ஆத்தரைஸ்டானவங்களுக்கு மட்டும் தான் ஃபோன் வரும். இவங்களுக்கு ஃபோன் வருதுன்னா இவங்க இன்ஸ்டியூட்டோட ஆளுங்க தான் புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த ஜேர்னலிஸ்டும் கன் பாயிண்ட்ல நம்ம டிம்மை பிடிச்சி ஒழுங்கு மரியாதையா அந்த பையனை என்கிட்ட கொடுத்தது இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்ல உடனே டிம் அவருடைய டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி மேல இருந்து ஒரு மரக்கலை உடையிற மாதிரி பண்றாரா. இதனால அந்த ஜேர்னலிஸ்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. உடனே நம்ம டிம் ஓடி போய் முட்டி மோதி அந்த ஜேர்னலிஸ்ட்டை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம டிம் வந்து என்ன பண்றாருன்னா என் கூட வா, போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் போலீஸ் இருக்காரு, அவரு காப்பாத்துவாருன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஸோ அதே மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நம்ம லூக்கும் ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறாரு அந்த சீஃப் கிட்ட. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒருத்தர், அவரும் இன்ஸ்டியூட்டோட ஆள் போல, அவரு கால் பண்ணி அந்த பையன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பென்ட்ரைவ்ல போட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு இந்த சூப்பர் பவர் இருக்கிற பசங்களெல்லாம் ஒரு சைக்கிக் வெப்பனா யூஸ் பண்றாங்க. அந்த சீஃப் போலீஸும் ரொம்ப நல்லவர் போல, இன்ஸ்டியூட் ஆளுங்க கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க, இந்த சின்னோண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு ஃபோர்ஸ் பத்தாது, உடனே நம்ம பெரிய சிட்டிக்கு போகணும் அப்படின்னு கிளம்பும் பொழுது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்டியூட்டோடைய ஆள் ஒருத்தர் இருந்தார்ல, அவரு அந்த சீஃபை போட்டு தள்ளிடுறாரு. நம்ம டிம்மையும் லூக்கையும் ஹேண்ட்கஃப் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்க மேடம் சிக்பி இன்னும் சில பேர்லாம் FBI ஏஜென்ட் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. ஸோ அதுக்குள்ள எப்படியாவது இவங்க தப்பிக்கணும். டிம்மோ என்ன பண்றாருன்னா உங்கள்கிட்ட தான் டெலிகைனசிஸ் பவர் இருக்குல்ல, அங்க தூரத்துல இருக்க ஒரு பேப்பர் கிளிப்பு அதை மட்டும் இங்க வரவை, இந்த ஹேண்ட்கஃபை நம்ம கழட்டிடலாம் அப்படின்னு சொல்ல லூக்கோ வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ண அந்த பேப்பர் கிளிப் அப்படியே மெதுவா வருது. உடனே இவரு ஹேண்ட்கஃபை ரிமூவ் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. மேடம் சிக்பி மற்றவங்களாம் வந்து பார்க்கும்பொழுது அங்கே டிம்மும் லூக்கும் இல்லை. ஸோ உடனே இந்த டவுனு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிம்முக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா அந்த லேடி போலீஸ் தான். அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த சொல்ல மாப்பம் முடிச்சு மேடம் சிக்பி அந்த போலீஸ் ஆஃபீஸர்னு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. நம்ம டிம்மோ வந்து சீஃபை ஷூட் பண்ண அந்த ஸ்பை போலீஸை ஷூட் பண்ணிட்டு அவ்வளோதான் சிக்பி இவங்க பிடிச்சி வச்சிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக சொல்லி இந்த பசங்களை வச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது தான் சிக்பி ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆச்சுல, இந்த பசங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்க தான் அதை கிராஷ் பண்ணுமே. ஒருவேளை நாங்க அதை கிராஷ் பண்ணல அப்படின்னா அந்த ஃபிளைட்ல இருந்த அந்த செனட்டர் உயிரோட இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு, அமெரிக்காவை ஃபோர்ஸ் பண்ணி நார்த் கொரியாவுக்கு மிசைல் அனுப்பியிருப்பாரு. அது ரஷ்யா வழியா போயிருக்கும். ரஷ்யா நம்மள தான் அட்டாக் பண்ண வராங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவை அட்டாக் பண்ணுவாங்க. இதனால பில்லியன் கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு தான் அந்த செனட்டரை கொலை பண்ணோம். அதே மாதிரி தான் ரஷ்யால இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அவரும் ரஷ்யாவை ஃபோர்ஸ் பண்ணி அமெரிக்காவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் நாங்க போட்டு தள்ளணும். சோ கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை நாங்க தினமும் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். உடனே டிம்மோ நீங்க காப்பாத்துறதுக்கு இந்த குழந்தைங்க சாகுறாங்கல்ல, அவதான் சிக்பியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு மால்ல ஒரு பையன் நிறைய பேரை கொல்றதுக்கு ரெடியா இருந்தான். நீ என்ன பண்ண டிம், அந்த பையனை ஷூட் பண்ணி சாகடிச்ச. ஏன், அந்த பையனால பல உயிருக்கு ஆபத்து இருந்தது. சோ பல உயிரை காப்பாத்த ஒரு உயிர் போறதுல தப்பு இல்ல தானே. அதே மாதிரிதான் இவ்வளவு மக்கள் உயிரை காப்பாத்த இந்த பசங்களுடைய உயிர் போகிறத நினைச்சு நாங்க கவலையே படலன்னு சொல்றாங்க. நம்ம லூக்கோ வந்து மைண்ட் ரீடிங்கை யூஸ் பண்ணி சிக்பி சொல்றது உண்மையானு பார்த்தா அவங்க உண்மையா தான் சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம லூக்குக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அந்த இன்ஸ்டியூட்ல ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கார்ல, அவரு அகைன் திரும்ப அந்த பசங்களெல்லாம், அதுவும் நம்ம ஆவரியெல்லாம் யூஸ் பண்ணி திரும்ப ஏதோ ஒரு லேடியை கொலை பண்ண போறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ண போறாங்க. ஸோ ஐரிஸ் வந்து ரொம்ப வீக்கா ரெக்கவரி ரூம்ல இருக்கிறதுனால ஆவரிக்கு பவர் அதிகமா இருக்குல்ல, ஸோ அவருக்கு அந்த டிவைஸை மாட்டி இந்த வேலையை செய்ய சொல்றாங்க. மற்றவங்க எல்லாருமே ஆவரிக்கு பவரை கொடுக்கணும். ஆனா பார்த்தா ஆவரி வந்து மற்றவங்களுடைய பவர் இல்லாமலே பயங்கரமா கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா ஆவரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணாம என்ன பண்றாருன்னா அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிற எல்லா பவர் இருக்கிற பசங்க கூடவும் டெலிபதி மூலியமா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அதனால எல்லாருமே ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. காட்ஸும் ஆவரிய தடுக்க போனா ஆவரி அந்த காட்ஸ் அவங்களுக்கு அவங்களே ஷாக் கொடுக்கற மாதிரிலாம் பண்றாரு. அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டியும் ரொம்பவே பயப்படுறாரு. ஆவரியோடைய லீடர்ஷிப்ல மத்த எல்லா சூப்பர் பவர் இருக்கிறவங்களும் அந்த இன்ஸ்டியூட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டியும் உடனே பவர் லைனை கட் பண்றதுனால டோர்ஸ்லாம் ஓபன் ஆகாம எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது. அந்த சூப்பர் பவர் இருக்கிற பசங்க எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாட்டிக்கிறாங்க ஹால்வேல. அவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாகடிக்கணும், விஷவாயுவை அனுப்பி மொத்தமா போட்டு தள்ளலான்றதுதான் பிளானே. அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த பசங்க சாக போறாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம லூக்கு சென்ஸ் பண்றாரு. சீக்கிரமா என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி ஆகணும், உடனே நம்ம அங்க போகணும்னு சொல்ல சரி ஓகேன்னு நம்ம டிம்மோ ஹெட் ஆஃப் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி லூக்கை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், அந்த பசங்களை எதுவும் பண்ணாதுன்னு சொல்றாரு. ஹெட் ஆஃப் செக்யூரிட்டியும் ஓகேன்னு சொல்றாரு. ஆனா அது சும்மா தான், அந்த பசங்களை போட்டு தள்ள தான் போறாங்க. அது தெரியாம டிம்மோ லூக்கை கூட்டிட்டு போறாரு. அங்க
ஹெட் ஆஃப் செக்யூரிட்டியும் வந்துட்டு லூக்கை பிடிக்கலான்னு பார்த்தா அது லூக் கிடையாது, லேடி போலீஸ். வர வழியிலேயே லூக்கு இறங்கி காட்டு வழியா போய் எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாரோ அதே வழியா திரும்ப உள்ள போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூடவே சேர்ந்துடுறாரு. விஷவாயு லீக் ஆக ஆரம்பிக்குது, எல்லாரும் காலியாக போறாங்க. அப்பதான் லூக்கு ஆவரி கிட்ட டெலிபதி மூலியமாவே எல்லாருமே ஒன்னா பவரை யூஸ் பண்ணா இந்த பில்டிங்கே உடைச்சிட்டு நம்மளால வெளியே வர முடியும்னு சொல்ல, அதே மாதிரி எல்லா பசங்களும் அவங்களுடைய அந்த டெலிகைனசிஸ் டெலிபதி பவரை யூஸ் பண்ணி டோரெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே வராங்க. நிறைய பசங்களால உடம்பு சுத்தமா முடியல, அவங்களாம் உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டிலாம் இருக்காருல, பில்டிங் உடையறதுனால அவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு ஆளு காலி ஆகுறாரு. நம்ம லூக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துட்டாரு. ஆனா இந்த இன்ஸ்டியூட்டை அப்படியே நம்ம சும்மா விட முடியாதுன்ட்டு அகைன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பவரை யூஸ் பண்ணி அந்த மொத்த பில்டிங்கையே அப்படியே பிச்சுக்கிட்டு பறக்க வச்சு பொத்துன்னு விடுறாங்க. கீழே விழுந்து செதறுது அந்த இன்ஸ்டியூட். இந்த விஷயத்த சிசிடிவி கேமரா வழியா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு இவரு தான் உண்மையான பாஸ். அவர் இதை பார்த்துட்டு எதுவும் பெருசா கண்டுக்காம நேரா வெளியே போயிட்டு அவருக்கு ஏதோ பேர பசங்க இருப்பாங்க போல, அவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாரு. எங்க டிம், லேடி போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு நினைக்கும் பொழுது லூக்கும் இங்க இருந்தவங்களுடைய எல்லாரோட மைண்ட்லயும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருந்தான். அவன் தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஸோ அதனால எதுவும் முடியல அப்படின்னு சொல்றாரு. அதோட மேடம் சிக்பி இருக்காங்கல்ல, அவங்களும் சாகலாம் இல்ல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த பென்ட்ரைவ் வேற இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு டாக்ஸில ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஒரு வழியா அந்த இன்ஸ்டியூட்டையே காலி பண்ணி பசங்களும் தப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மெயின் ஓனர் யாரு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு, அதுல இருந்து இந்த பசங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்றத சீசன் 2 வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதையில எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.